இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே நான் சொன்னது மாதிரி இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற நோய் வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசனல் டிசீஸுக்கும் இந்த நோய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்றது ஏதோ ஒரு புது வியாதி நேற்றுக்கு தான் வந்தது அப்படின்ற மாதிரி இல்லை. இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இது ரொம்ப காலமாக இருக்குது. நம்ம மக்கள் உலகத்துக்கு எல்லா பகுதியிலும் இருந்தே இந்த நோய்க்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டிருந்தாலும் இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை 1416ஆம் ஆண்டிலிருந்தே ஆராய்ச்சியாளர்கள் இதில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நான் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா பல காலகட்டங்களில் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் என்ற ஒரு பாக்டீரியல் டிசீஸ், திஸ் இஸ் நாட் அ வைரஸ் டிசீஸ். இன்னும் நீங்கள் சொல்லலாம் பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் அப்படின்றத நான் போகும்போது நான் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதை வந்து டைஃபாய்டு ஃபீவரோட நீங்கள் சம்பந்தப்படுத்துறது சரியில்லை. விஞ்ஞானபூர்வமாக இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. டைஃபஸ் என்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஏன் இதை வந்து டைஃபாய்டுக்கும் டைஃபஸுக்கும் ஒரு குழப்பத்தை வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய இந்த இரண்டு வியாதிகளினுடைய வெளிப்பாடு, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அந்த நோய்களுக்கான அறிகுறிகள், அந்த நோயினுடைய தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ டைஃபாய்டுனாலே அது ஆய்டு அப்படின்ற ஒரு லெட்டரோட ஒரு வார்த்தை முடிஞ்சதுன்னா அதன் மாதிரி லிம்ஃபாய்டு, பெம்ஃபிகாய்டு, டைஃபாய்டு, மார்ஃபாய்டு அப்படின்ட்டு ஓஐடி, இதில் வந்து டைஃபஸ் ஹெச்யூஎஸ்ன்னு போய்க்கும்.